ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். அக்கா வீட்டில் வந்து கொழுக்கட்டைக்கு இலை, பூவரச மரத்தில் இலை பறிக்கிறாங்க பாருங்கள். இலை பறித்து இப்போ இலை கொழுக்கட்டை செய்ய போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து இலை பறிக்க போகிறோம். கொல்லையிலே இலை இருக்குது, சரியா? பாருங்க, கொல்லையில் இலை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாமா இலை பறிக்கிறாங்க பாருங்கள். இலை பறிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஆடு வந்து டக்கு டக்குன்னு தின்னுது. ஸோ அதனால் ஆடுகிட்டேருந்து காப்பாற்றுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ வந்து இலை, அதில் நிறைய இலை வந்து பூச்சியாக இருக்கும். ஒரு சில இலை தான் நல்ல இலையாக இருக்கும். அதை பறித்து நல்லா நம்ம தண்ணியில் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதில் வந்து கொழுக்கட்டையை வைக்கணும். அங்கே பாருங்கள், இலை நல்லா. உங்கள் வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரிலாம் இலை வச்சு நீங்கள் கொழுக்கட்டை செய்வீங்களான்னு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் எங்கள் ஊர்லலாம் பூவரச மர கொழுக்கட்டை தான் செய்வோம். அதுக்காகவே வந்து அந்த மாவில் நம்ம வந்து பூரணம் வச்சு நல்லா மடித்து வச்சு வேக வச்சு நம்ம சாப்பிடணும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கொழுக்கட்டை சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொழுக்கட்டை. இப்போ லோகேஷ் வந்து கொழுக்கட்டை சாப்பிடுவோம் பாருங்கள். பாருங்கள், இலையை எடுத்துடுறோமா, அதை நம்ம மாவு வைக்குவோம். பாருங்கள், மாவு வைக்கிறோமா, மாவு வச்சுட்டு நல்லா மாவை மெல்லிசாக தண்ணி வச்சு மாவு வைக்கணும். இல்லைன்னா நமக்கு சரியான முறையில் வராது. ஸோ மாவு வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இது வந்து கொழுக்கட்டை மாவு தான், கடையில் விற்ற மாவு, வீட்டில் எதுவும் அரைக்கலை. ஸோ அழகாக செஞ்சு முடிச்சாச்சு பாருங்கள். அங்கே பாருங்கள், அழகாக செஞ்சாச்சா? இப்போ வேக வைக்கலாம் வாங்க. வேக வைக்கணும். வேக வச்சுட்டு